இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்க்கலாமா? பீச்சுக்கு போகிற விலாக் தான். ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா பீச்சுக்கு கிளம்பியாச்சு. காரில் ஜாலியாக அப்படியே போயிட்டு போன உடனே ஃபஸ்ட்டு கார்ன் தான். அதை நல்லா சுட்டு சாப்பிடும்போது ஒரு ஃபீல், அதுவும் பீச்சிலேருந்து சாப்பிடும்போது அது இன்னும் ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் குட்டீஸுங்க வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வந்து டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு அண்ணன் பசங்க அக்கா பசங்க எல்லாம் சூப்பர் ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன, நம்ம விளையாடுறது தான். நம்ம அந்த ரிங்கு போட்டு விளையாடுறது, அதுக்கப்புறம் அந்த பலூன் ஷூட்டு இதெல்லாம் சொல்லிட்டு விளையாடலான்னு போனோம். அப்புறம் ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் ஆளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தோம். யாருக்கும் எதுவும் விழலை. லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் எனக்கு லக்காக வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு கிளி கிடச்சிது. அது ஒரு செம்ம ஹாப்பி. நான் ஃபஸ்ட் டைம் இதை விளையாடுறேன். ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதே எனக்கு அது விழுந்தது. ரொம்ப ஹாப்பி. நான் நல்லா கத்திட்டேன். எல்லோரும் என்னையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வாட்டி, சரி ஒரு வாட்டி விழுந்துருச்சு, இன்னொரு வாட்டி விழாதாதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வாட்டியும் நாங்கள் ப்ளே பண்ணோம். அப்போயும் எதுவுமே விழலை. எங்கள் வீட்டுக்கார் ட்ரை பண்ணாங்க, அப்பயும் ஒன்றும் விழலை. குறுக்கில் யார்ற இந்த கௌஷிக் மாதிரி ஒரு அண்ணா கிராஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் போட்டு விளையாடிட்டு எங்கள் அப்பா வர இதில் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன, பலூன் ஷூட் தான் நெக்ஸ்ட்டு. நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் போனோம் அங்கே பலூன் ஷூட் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டுக்காரும் 2-3 நிறையா வெடித்தாங்க. 2-3 வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லக் இருக்குதான்னு போனேன். சரி நம்மளும் போனேன். நான் 3 ஷூட் பண்ணேன், 3மே எனக்கு வெடிச்சிது. நான் குறி பார்த்தெல்லாம் வைக்கல, எந்த பக்கம் பலூன் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் ஷூட் பண்ணால் கண்டிப்பாக லக்கில் ஏதாவது ஒன்று வெடிக்கும்ன்றதுக்காகவே ஷூட் பண்ணேன். 3மே எனக்கு கிளிக் ஆகிடுச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பால் போடலாம். அந்த 5 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஹோலில் போட்டால் நம்மளுக்கு வந்து டாய்ஸ் கிடைக்கும். 2 பால் போட்டால் அந்த அதுக்கேற்ற மாதிரி டாய்ஸு, ஒரு பால் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி டாய்ஸு. எதுவுமே நம்ம போடலனா கூட நம்மளுக்கு ஒரு குட்டி கீ செயின் கொடுப்பாங்க. ஸோ கடைசியில் எங்களுக்கு அந்த ஒரு குட்டி கீ செயின் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஃபேமிலி வந்து ரிங் போட்டு விளையாடலைன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் ரிங் போட்டு விளையாடுறதுக்காக எல்லோரும் போனோம். ரிங் போட்டோம், யாருக்கும் லக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அது ஒரு லக்கு தான், நம்மளுக்கு லக்கு இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ நாங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கே லைட்டு மேலே விட்டு விளையாடுவாங்க. அது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பீச்சுக்கு போனதுலேருந்து எனக்கு அது வாங்கட்டான்னு அந்த கடையை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக அந்த கடையை கண்டுபிடிச்சி அந்த லைட்டையும் போயிட்டு என்ன ஏதுன்னு எவ்வளோன்னு கேட்டு அந்த அங்கிள் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு விட்டு பார்த்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல் பஜ்ஜி சொஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்ற வேலை தான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக குரூப் ஃபோட்டோ, அப்புறம் அந்த நிலா ஒன்று அழகாக இருந்துச்சு, அதில் சும்மா ஒரு ஃபோட்டோ, எங்கள் வீட்டுக்காரர் கன் ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ, குட்டீஸுங்க டாய்ஸோடு விளையாடும் போது ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய்.